அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நட்சத்திர வரிசையில் 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜனனமானவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம், இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ நம்ம பார்க்கலாம். திருவாதிரை 27 நட்சத்திரங்களில் 6வது நட்சத்திரம். திரு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புடன் அழைக்கப்படும் 2 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இது. 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோணத்தை குறிக்கும். ஒன்று சிவபெருமானுடைய நட்சத்திரம், இன்னொன்று திருமாலுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய ராசி, திருவாதிரையோட ராசி மிதுன ராசின்னு சொல்லுவாங்க. மிதுனம் அப்படிங்கிறது இரட்டையை குறிக்கக்கூடிய ராசி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒட்டியும் பேசுவாங்க, அதே சமயத்தில் வெட்டியும் பேசுவாங்க. எப்படின்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜனனமானவங்ககிட்ட போய் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு 1000 கருத்துகள் முன் வைப்பாங்க. எங்கே இதுவே இல்லைன்னு பேசுங்க அப்படின்னா இல்லைன்னு பேசுறதுக்கு 1000 கருத்துக்களை வைப்பாங்க. ஒரே கருத்தை மற்றொரு சமயம் மாற்றி பேசக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரும் சோட போனதில்லைன்னு சொல்லலாம். இது ஜாதகம் அலங்காரம் அப்படிங்கிற நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க யாரும் சோட போக மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் எப்படியும் ஒரு பிரபலமான நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்குறதுல விற்கிறதுலையும் கூட, வாங்கி விற்கிறதுலையும் திறமை, அதே சமயத்தில் இவங்ககிட்ட அதுவாகவே நம்மளுக்கு வந்து சேரும். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன முன்கோபம் தெரியும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த திருவாதிரைக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்லி யாரும் பெருசாக நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. பார்ப்பதற்கு பலாப்பழம் போல கடினமாக இருந்தாலும் கூட உள்ளே இருக்கிற அந்த சுளைகள் இருக்கு இல்லையா, ஒரு இனிப்பான சுவையை போல, ஒரு சுளைகளை போல இவங்க இனிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மூல நூல்களில் திருவாதிரைக்குன்னு சொல்லி தனி ஒரு சப்ஜெக்டே உண்டு நூல்களில், பழைய நூல்களில். இதனோட செயல்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரித்தல், ஒன்று சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இது இங்கே தான். மிக அறிவுத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் முடிச்சு காட்டிடுவாங்க இவங்க. உங்கள் திறமையின் மீது லேசாக ஒரு கர்வமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. சமயங்களில் இவங்க பொய் சொன்னாலும் கூட அது மற்றவங்களோட நன்மைக்காக இருக்கும். அடிக்கடி இவங்ககிட்ட பேசினா வாக்குவாதம் வந்துடும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய நிறைய சமாச்சாரங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வாக்குவாதம் பண்ணி அதை சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஜெயிச்சும் காட்டுவாங்கன்னு சொல்லலாம். ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உடனே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. படிக்கும் காலத்தில் கூட ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தக்கூடிய பாடங்களை உடனே புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தன்மையில் மற்றவங்க கிரகித்து கொள்றதுக்கு முன்னாடி இவங்க அதை கிரகிச்சுக்குவாங்க, மனசில் வச்சுக்குவாங்க. ஆனால் தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் குறைவாக இருக்கும். அதாவது கரெக்டாக ஒரு பார்டர் மாதிரி மார்க் வாங்கி இவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. இவங்க கற்பனை வளம் மிக அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். கதை எழுதுறது, கவிதை எழுதுறதுல மிக ஆர்வமாக இருப்பாங்க. இளம் பருவத்திலிருந்தே குடும்ப பொறுப்பை இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லலாம். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களை உபசரிக்கிறதுல மிக அதிகமான பொறுப்பு எடுத்துக்குவாங்க. இவங்க எப்போவுமே இவங்க கூட ஒரு 4 பேர் இருக்கணும், உறவினர்கள் இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் இவங்களுக்கு இருக்கும். பல திருத்தலங்களை தரிசிக்கக்கூடிய
வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இதில் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே ஒரு வேகமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் உண்டு. இதுக்கு இன்னொரு பேர் கண்ணீர் துளின் பேர். மற்றவர்களோட கண்களில் நீர் வர அளவுக்கு இவங்க சிரிக்க வச்சுருவாங்க. அதே சமயத்தில் சில பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, சில தீய கிரகங்களுடைய பார்வை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இவங்க துன்பம் செய்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது நான் மனிதருக்கு சொல்லவில்லை, பழைய நூல்களில் இந்த வேட்டையாடுபவர்களை குறிக்கும், மிருகங்களை பலியிடுபவர்களை குறிக்கும், மற்றவர்கள் துன்பத்தை ஆழ்த்தக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தை ஆழ்த்தக்கூடிய தொழில் இவங்க செய்யலாம். அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக இவங்க துன்பம் அடைகிறதையும் பார்க்கலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ மிதுன லக்னத்தில் தான் மிதுன லக்னம்னு வச்சுக்கங்களேன், மிதுனத்தில் தான் திருவாதிரை இருக்கும். இந்த மிதுன லக்னம் திருவாதிரை எடுத்து வந்தது அப்படின்னா இவங்களுக்கு சுயமரியாதை, கர்வம், நீண்ட ஆயுள் இருக்கும். கவர்மெண்ட் மூலிமா இவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். குறைவான குழந்தைகளாக இருக்கும். திறமையான பேச்சாளி, அலைவாயுடைய மனசுடையவங்க, உறுதியான உடல் அமைப்பு. இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, போட்டியில் வெற்றி விடுறாங்க, இந்த கபடி விளையாடுறது, ஒரு நல்ல ரஃப்பான விளையாட்டு விளையாடுறது, இவங்க அதில் முன்னாடி இருப்பாங்க. இப்போது மன உறுதி இவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். தன்னுடைய புத்தியால் வேலை செய்யக்கூடிய வேலையில் இவங்க இருப்பாங்க. இந்த திருவாதிரையில் நம்மளுக்கு பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திருவாதிரையில் நட்சத்திரத்தில் பிறக்காங்க. இதில் 4 பாதங்கள் இருக்கும். இந்த 4 பாதத்தில் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேன்மையான மெச்சத்தகுந்த பழக்க வழக்கங்களுடையவங்க, நல்ல ஒரு புத்திசாலி, புலநடக்கம் சொல்லுவோம் இல்லையா, அது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்பட்டது. திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு ரஃப்பாக இருக்கும். ஏதோ ஒரு தொந்தரவு உடம்புல இவங்களுக்கு இருக்கும். பணம் காசு செலவு பண்ணுறதில் கொஞ்சம் இவங்கக்கிட்ட ஒரு கஞ்சத்தனம் இருக்குது இல்லையா, அது மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் பாதத்தில் திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நாத்திகர், மிக அதிகமான கோபம் கொள்ளவங்க, கொடூரமானவன்னு சொல்லலாம். மற்றவங்களை பற்றி புறங்கூறக்கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளேயே 3ஆம் பாதத்துக்கு மட்டும் இந்த ஒரு சில மைனஸான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா திருவாதிரைக்கும் பொருந்தாது, அதை மனசில் வச்சுக்கணும். சரி, திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அழுக்கு, விகாரம், சகோதரரை வெறுக்கக்கூடிய, ஒரு தவறான ஆலோசனையில் கேட்டு நடக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகிறதுக்கு, அதாவது முதல் 3 பாதங்களுக்கு தோஷம் இல்லை, 4ஆவது பாதம் சின்ன தோஷம். அந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகிறதுக்கு அந்தணர்களுக்கு உறவிட சொல்கிறாங்க. இந்த அந்தணர்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே வர 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 இந்த தோஷங்கள் இவங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஈரமானது, கண்ணீர் துளி, வைரம், ஒரு மனிதனுடைய தலை. இதனோட தேவதை என்ன வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழிக்கும் கடவுளாகிய பரமசிவனை வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய ஏற்றம் இறக்கம் நிறைந்த வாழ்வு, திருமணத்தால் கிடைக்கக்கூடிய செல்வம், விருதுகளையும் கிடைக்கக்கூடியதாக நம்மளுக்கு கண்ணீர் துளி அப்படின்னு சொல்கிறது போல் இதுக்கு பேர் சொல்கிறாங்க இல்லையா, இவர்களில் ஒரு வருத்தம், துக்கம் எப்போவுமே உள்ளுக்குள் இருக்கும். அதே வருத்தத்தை அழிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. ஆனால் அந்த அழிவு சக்தி நன்மை செய்கிறதுக்காகவே இருக்கும். ஒரு பொதுவான கருத்து உண்டு, இந்த திருவாதிரை போகும் இடமெல்லாம் அழிவும் நாசமும் செய்வாங்க அப்படிம்பாங்க. இது ஒரு பொதுவான கருத்து மட்டும். பழைய நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திருவாதிரை இருக்கிற இடம் அழிவு,
நாசமும் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து நம்மளுக்கு உண்டு. இல்லை, இது அப்படி இருக்கிறதுக்கு நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது, அனுபவத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு தன்மை இல்லை. அதாவது இது ஆத்மாவுடைய இருளான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதன் முடிவு புது விடியல் அல்லது தொடக்கம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அதே நூல்களில் கூட. அப்போது ஒரு இருளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் மறுபடி கிடைத்த ஒளி அப்படின்னு சொல்லும் இல்லையா, அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். மேகமாகிய அதாவது மேகமாகிய இருள் மூலம் கிடைக்கக்கூடிய மழை பசுமை வளர்ச்சியும் செழிப்பையும் எப்படி தருதோ, அதே போல் அழிவிலிருந்து புதிதாக ஒன்றை உருவாக்க திருவாதிரை நட்சத்திரங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்கள், வீடுகள், வாகனங்கள் வாங்கி சீர் செய்வாங்க. அதிகாரம் மற்றும் பொருளின் மீது அளவற்ற இவங்ககிட்ட ஆசை இருக்கும். எதையும் ஆலோசித்து செய்வாங்க. இது போல் இப்போது இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுடைய கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமாரான கல்வி. பெரிய உயர்கல்விக்கு பெரிய லெவலுக்கு ஒரு சாரர் நம்மளுக்கு இருக்காங்க, ஒரு சாரர் நம்மளுக்கு குறைவாகவே இருக்காங்க. தனித்திறமை இவங்களுக்கு உண்டு. யாருக்கிட்டையும் கைகட்டி வேலை செய்ய மாட்டாங்க. இவங்ககிட்ட தனி திறமை ஒன்று, தனியாகவே உங்களுக்கு ஒரு திறமை உண்டு. இவங்களுக்குன்னே அது கிடைச்சிருக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு தனித்திறமை இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை வச்சு இவங்களோட வாழ்க்கையில் இவங்க மேலுக்கு வந்துடுவாங்க. இது புத்திசாலித்தனம், தன்னோட அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரங்கள் பிறந்தவாங்க மேன்மையானவங்கன்னே சொல்லலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.